வணக்கம். ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ரிஷபராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இரண்டாவது ராசி, தனத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி, குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். ஏப்ரல் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். செவ்வாய் பகவான் ஏப்ரல் 3ஆம் தேதி மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் புத பகவான் ஏப்ரல் 11ஆம் தேதி மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் சூரிய பகவான் ஏப்ரல் 14ஆம் தேதி மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் சுக்கிர பகவான் ஏப்ரல் 20ஆம் தேதி ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சரி, இப்போ எப்படி இருக்குது உங்கள் ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் இருக்கிறார். எப்பவுமே சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற ஒரு விதி உண்டு. அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். பல புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 12ஆவது ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் அவர் உச்சபலம் அடைகிறதுனால அவர் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஜோதிட விதி உண்டு. அதில் ரிஷபராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான், தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் லாபஸ்தானத்துக்கு போகிறார். இது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். 11ஆம் இடத்துல தனாதிபதி பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் போகிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ராஜயோகமான ஒரு அமைப்பு தான். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான், அவரும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் தான் இருக்கிறார். இது நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு. ஏன்னா சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால சனி பகவான் எப்பவுமே உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடம் 6ஆம் இடம் 11ஆம் இடத்துல வர்றது ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்கிறது ஜோதிட விதி. அதன் அடிப்படையில் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் ஒரு நல்ல தசாவுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் எந்த தொழில் தொடங்கினாலுமே அதில் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வேலை பார்க்குற ரிஷபராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வேலையில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, மேல் அதிகாரிகிட்ட ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி சுப பலன்களை அதிகமாக பெற்றுக் கொடுக்கும். வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த வியாபாரத்தில் நல்ல ஒரு பொருளாதாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக உண்டு. ஸோ ஒரு ஏப்ரல் மாத கிரக அமைப்புகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்குது. 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் குரு பகவான், 11ஆம் இடத்துல புத பகவான், 2 பேரும் பரிவர்த்தனை யோகத்தில் வருவாங்க. அப்போ 11ஆம் இடம் பரிவர்த்தனை ஆகிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பொருளாதார ரீதியாக ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தும். பொருளாதாரம் மூலிமா ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கிறது, பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கிறது, இந்த மாதிரி சுப பலன்களை அதிகமாக பெற்றுக் கொடுக்கறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏற்படும். ஏன்னா 2 ராஜயோகாதிபதிகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. 2 பேருமே நல்ல லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஏப்ரல் மாதத்தை பொறுத்தளவு ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு ராஜயோகம் தான். ஏப்ரல் 20ஆம் தேதி சுக்கிர பகவான் ஜென்ம ராசிக்குள்ளேயே வந்துடுவார். அப்படிங்கும்போது நல்ல ஒரு பலம் அதிகரிக்கும். ஜென்ம ராசிக்குள்ளே ராசியாதிபதி ஆட்சி பலம் பெறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் இருக்கிறார். இவர் ஏப்ரல் 3ஆம் தேதி லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். 11ஆம் இடத்துக்கு 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் போகிறது திருமணம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை அதிகமாக கொடுக்கும். இன்னும் அங்கே பகை கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவான் கூட இணையிறது மட்டும் கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு. அப்போ திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு சின்ன தடைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அந்த வரன் கூடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. ஆல்ரெடி திருமணமான ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் அதுக்கப்புறம் அது ரெடி ஆகும். ஏன்னா 7ஆம் அதிபதி பகை கிரகத்துக்கிட்ட சேரும்போது தேவையில்லாத ஒரு சின்ன மனஸ்தாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் அது லாபஸ்தானமாக இருக்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்புகள் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா எல்லா கிரகங்களுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு சாதகமாக இருக்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான், 10ஆம் இடத்துல ராகு பகவான். 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பொருளாதாரம் கிடைக்கும். மதத்துக்காரங்க அந்நிய மொழி பேசுகிறவங்க மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயம் ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் 3ஆம் தேதி 4ஆம் தேதி
அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குருவுடைய பார்வையில் சுக்கிரனுடைய பார்வையில் வந்து பயணிப்பார். அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் வந்து வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் எந்த ஒரு முடிவுகள் எடுத்தீங்கனாலுமே வந்து உங்களுக்கு நல்ல சாதகமான பலனை வந்து கொடுக்கும். ஏதாவது பேங்க்கில் லோனோ இல்லை கடனோ எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அது எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் அந்த 2 நாட்களை மட்டும் நல்ல முறையில் வந்து பயன்படுத்திக்கங்க. ஏப்ரல் 3ஆம் தேதி 4ஆம் தேதி. அதுக்கப்புறம் ரிஷபராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாள் வந்து எப்போ வருது அப்படின்னா ஏப்ரல் 8ஆம் தேதி 9ஆம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய தனுசு ராசியில் வந்து பயணிப்பார். அப்படி பயணிக்கும்போது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்து ஏற்படும். அந்த 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏப்ரல் 8ஆம் தேதி 9ஆம் தேதி அன்றைக்கி மட்டும் எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்காதீங்க. தேவையில்லாமல் யாருக்கிட்டையாவது ஆர்கியூமெண்ட்டோ வாக்குவாதமோ செய்யாமல் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஏப்ரல் மாத கிரக அமைப்புகள் வந்து அட்டகாசமாக இருக்கிறதுனால அதிகப்படியான யோக பலன்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நடக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுக்கு அதிதெய்வம் சொல்லப்படக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம். திருச்சி ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரையும் வந்து தொடர்ந்து நீங்கள் வழிபாடு பண்ணுறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தும். கலருன்னு பார்க்கும்போது ஒயிட் கலரை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க. எண்ணுன்னு பார்க்கும்போது 6ஆம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஏப்ரல் மாதத்தை பொறுத்தளவுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல கிரக அமைப்பு இருக்கிறதுனால அதிகப்படியான யோக பலன்கள் வந்து நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான மிதுன ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.